ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த 2024 புதிய ஆண்டுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். உங்கள் அனைவருக்கும், இதை பார்க்கிற கேட்கிற அனைவருக்கும் இந்த 2024 ஆண்டுக்கான புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டு உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பார்கள் என்று வாழ்த்துகிறேன். இந்த வருஷத்திலேயும் தொடர்ந்த ஊழியம் நிறைவேற நீங்கள் ஜெபித்துக் கொள்ளும்படி அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் யாவருக்கும் எங்கள் திருச்சபையின் சார்பாக புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தரை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் இந்த புத்தாண்டுக்கு தான வாக்குத்தத்த செய்தியாக கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தைகளை தியானிக்க கர்த்தர் உதவி செய்வாராக. பயத்தோடும் ஜெபத்தோடும் கேளுங்கள். இந்த வருஷத்தில் கர்த்தர் அதிகமாக ஆசீர்வதித்து கனம் பண்ணுவாராக என்று நான் மனதார வாழ்த்துகிறேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த 2024 ஆண்டுக்காக நன்றி செலுத்துகிறோம். கடந்த வருடம் முழுவதும் அற்புதமாய் நடத்தி பாதுகாத்து இந்த புதிய ஆண்டை காண செய்த எல்லா தயவுக்காக ஸ்தோத்திரம். இந்த புதிய ஆண்டை நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் உமது ஜனங்களோடு பேசி பலப்படுத்தும்படி ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரின் திரு கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமேன். இப்பொழுதும் ஆண்டவர் கொடுக்கிற இந்த வாக்குத்தத்த செய்தியை கேட்டு பலப்படும்படியாக கர்த்தர் நம்மை அழைக்கிறார். அந்த வாக்குத்தத்த வார்த்தையை வாசிக்க கேட்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 3:10. என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். ஆண்டவர் இந்த வருடத்திலே தமது ஜனங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். ஆண்டவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து பயந்து வசனத்தின்படி வாழ்கிற தேவ மக்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தம், பூச்சக்கரம் எங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை காப்பேன், பயப்படாதிருங்கள். ஆண்டவரின் பாதுகாக்கும் கரம் இந்த வருடம் முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக. இந்த வாக்குத்தத்த செய்தியை கொஞ்சம் கவனிக்கணும். ஏதோ எல்லாரையும் போல நீ வாழ்ந்து சுகமாக இருப்பாய், ஆசீர்வாதமாகவே இருப்பாய் என்று ஆசீர்வாதத்தையே சொல்லி உங்களை ஒரு வட்டத்துக்குள் அல்லது இந்த உலக ஆசை, பொருளாசை உலகத்துக்குள்ளே வைத்துவிட விரும்பவில்லை. ஆகவே இந்த வசனத்தை நல்லா கவனிக்கணும். இந்த வசனம் என்ன சொல்லுகிறது என்பதை. ஆண்டவரை நாம் தேடினால், முதலிடம் ஆண்டவருக்கு கொடுத்தால், இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை அஞ்ஞானிகள் நாடி தேடுகிற அவர் நமக்கு கொடுப்பார். மத்திய 6:33. ஆகவே வசனத்தை கேளுங்க, வசனத்துக்கு கீழ்ப்படிங்க, வசனத்தின்படி நடக்க பிரயாசப்படுங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், பூச்சக்கரம் எங்கும் வரப்போகிற அந்த சோதனை காலத்துக்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த வசனத்தை குறித்த ஒரு பின்னணியை முதல்ல மனசில் வைக்கணும். யோவான் பத்மு தீவில கண்ட தரிசனம் வெளிப்பாடு தான் இந்த வெளிப்படுத்தின விசேஷம். அந்த நாளிலே டொமிஷியன் என்கிற ஒரு ரோம பேரரசன் இருந்தான். அவன் கொடூரமானவன். கிறிஸ்தவர்களை அவன் ஒடுக்கினான். அவனை கடவுளாக வணங்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்தினான். அதற்கு மறுத்த கிறிஸ்தவர்களை ஒடுக்கினான். அப்படி ஒடுக்கப்பட்டு பத்மு தீவிலே சிறை வைக்கப்பட்டவர் தான் அப்போஸ்தலனாகிய யோவான். அந்த பத்மு தீவிலே
அவர் சிறைப்பட்டு இருக்கும் பொழுது தான் ஆண்டவர் அவருக்கு வெளிப்படுத்தினது இந்த வெளிப்படுத்தின விசேஷம். இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்தில் ஆசியாவில் இருந்த 7 சபைகளை குறித்து ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்பதை எழுதி வைத்திருக்கிறார். 7 சபைகளுக்கு அருள்நாதர் இயேசு சொன்னவைகள் என்ன என்பது தான் 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம். அந்த 7 சபைகளிலே ஒரு சபைதான் பிலதெல்பியா சபை. அந்த பிலதெல்பியா சபைக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குதத்தம் தான் இப்ப நம்ம வாசிக்க கேட்டது. பூச்சக்கரம் எங்கும் வரப்போகிற சோதனை காலத்துக்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன் என்று பிலதெல்பியா சபைக்கு ஆண்டவர் இயேசு சொன்ன வாக்குதத்த செய்தி. இந்த பிலதெல்பியா சபை அந்த நாளிலே பிலதெல்பியா என்ற பட்டணத்திலே இருந்த சபை. ஆகவே தான் அந்த சபைக்கு பிலதெல்பியா சபை என்று பெயர். இந்த பிலதெல்பியா சபை ஒரு உண்மையுள்ள சபை, a faithful churchங்க, உண்மையுள்ள சபை. அந்த உண்மையுள்ள சபைக்குத்தான் ஆண்டவர் சொன்ன வாக்குதத்தத்தை இப்போ வாசிக்க நம்ம கேட்டோம். இந்த 7 சபைகளிலே 2 சபைகள் தான் ஆண்டவர் இயேசு எந்த குறையும் சொல்லாத சபைகள். ஒன்று சிமிர்னா, இன்னொன்று இந்த பிலதெல்பியா. இந்த 2 சபைகளில் தான் குறைகள் காணப்படாமல் இந்த சபைகளை ஆண்டவர் இயேசு மெச்சி கொண்டார் அப்படின்னு பார்க்கிறோம். இந்த பிலதெல்பியா சபையை குறித்தும் பிலதெல்பியா பட்டணத்தை குறித்து சில அறிமுகத்தை மனசில் வைக்கணுங்க. இந்த பட்டணம் பிலதெல்பியா பட்டணங்கிறது ஆசியா மைனரில் இருந்த ஒரு பட்டணம், கிரேக்க கலாச்சாரம் நிறைந்த ஒரு பட்டணம், கிரேக்க மொழியினால் நிரம்பின ஒரு பட்டணம். அது மட்டுமல்ல, இந்த பட்டணத்தை சில சரித்திர குறிப்புகளின்படி இந்த பட்டணத்துக்கு ஒரு ஆபத்து இருந்தது அந்த நாட்களில். அது என்னன்னா, அடிக்கடி பூமி அதிர்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு இடமாக இந்த பட்டணம் இருந்திருக்கிறது. கிபி 17 ஒரு மகா பெரிய பூமி எதிர்ச்சி உண்டாக்கி மிகப்பெரிய ஒரு அழிவு ஏற்பட்டிருக்கிறது. சர்தை பட்டணம் வரைக்கும் அந்த பாதிப்பு இருந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 10 பட்டணங்கள் பாதித்து இருக்கிறது. அதில் அதிகமாய் பாதிக்கப்பட்டது இந்த பிலதெல்பியா பட்டணம். அது மட்டுமல்ல, அடிக்கடி நில அதிர்வுகள் ஏற்பட்டு கொண்டே இருந்தது. தினமும் நில அதிர்வுகள் ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே மக்கள் அதிகமாக இங்கே வசிக்க விரும்பாமல் கிராமங்களிலே கூடியிருந்தார்கள். இந்த பட்டணத்துக்குள்ள வந்து வசிப்பதற்கு தயங்கினார்கள். இது ஒரு சுட்டரிக்கப்பட்ட பட்டணம் என்று சொல்லுவார்கள், த பர்ன் லேண்ட் என்று சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு பட்டணங்க இந்த பட்டணம். மட்டுமல்ல, இந்த பிலதெல்பியா பட்டணம் ஒரு சிறிய அத்தேனே பட்டணம் என்று சொல்லுவார், லிட்டில் ஏதென்ஸ் என்று சொல்லுவார். ஏனென்றால் அத்தேனே பட்டணம் விக்கிரகங்களால் நிரம்பியிருந்த ஒரு பட்டணம் என்று அப்போஸ்தலர்கள் பார்க்கிறோம். அதை போலவே இந்த பட்டணம் விக்கிரகங்களால் நிரம்பியிருந்த ஒரு பட்டணம். பல தேவதைகளை வணங்கினார்கள். குறிப்பாக ஒரு சரித்திர குறிப்பு சொல்கிறது, 10 விதமான தேவர்கள் தேவதைகளை அவர்கள் விசேஷமாக வணங்கியிருக்கிறார்கள். 10 தேவதைகளின் பலிபீடங்கள் அங்கே இருந்திருக்கிறது. எங்க திரும்பினாலும் விக்கிரக ஆராதனைகள் இருந்ததுனால அந்த பட்டணத்துக்கு அது ஒரு சிறிய அத்தேனே என்று சொல்லுவார்கள். மட்டுமல்ல, பிலதெல்பியா என்று சொன்னால் சகோதர சிநேகம், பிரதாலி லவ் என்று அர்த்தம். இந்த பேர் இந்த பட்டணத்துக்கு எப்படி வந்தது பிலதெல்பியா என்றால், அதுக்கு ஒரு சரித்திர குறிப்பு இருக்குது. என்னன்னா, அதாவது இந்த பட்டணத்தை 2 ராஜாக்கள் கட்டி எழுப்பி ஆளுகை செய்திருக்கிறார். அவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா, யூமென்ஸ் 2 அப்படின்ற ஒருத்தர். யூமென்ஸ் 2 கிமு 197 159 அவர் ஆட்சி புரிந்திருக்கிறார். 2வது அட்டாலஸ் 2 கிமு 159 138 வரலாம். இந்த 2 ராஜாக்கள் அதை கட்டி ஆளுகை செய்திருக்கிறார். இந்த 2 பேரும் உடன் பிறந்த சகோதரர்கள். இந்த காலகட்டத்தில் எப்படியாக இவரை பிரித்து விட வேண்டும் என்று அன்றைக்கு இருந்த ரோமர்கள் அவர்கள் தந்திரம் பண்ணியிருக்கிறார். ஆகவே
இந்த அட்டாலஸ் 2 என்று சொல்ற இந்த ராஜாவை கொண்டு 2 பேரும் பிரிக்க எவ்வளோ முயற்சி செய்தோம். முயற்சி பலனளிக்காமல் தோல்வியடைந்தார். காரணம், இந்த 2 பேரும் அண்ணன் தம்பிங்க. சகோதர சிநேகத்தில் அவ்வளவாய் அவர்கள் ஆழமாயிருந்தார். அந்த சகோதர சிநேகத்தை அன்பை பிரிக்கவே முடியல ரோமர்களால். ஆகவே இந்த அட்டாலஸ் 2க்கு தான் இந்த பேரை வச்சிருக்கிறாங்க. என்ன பேருன்னா அதுதான் பிலடெல்பிஸ் அப்படின்னு. பிலடெல்பிஸ் சகோதர சிநேகம். அதுதான் பின்னாளிலே அவருக்கு வைக்கப்பட்ட இந்த பெயர் அடிப்படை அந்த பட்டணம் பிலதெல்பியா என்று வைத்தார். இப்போ பாருங்க, சகோதர சிநேகம் என்கிற இந்த வார்த்தை எவ்வளோ முக்கியமான ஒரு வார்த்தை. இந்த வருஷத்தில் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே நல்லா கவனிக்கணும். இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமான ஒரு செய்தியாக இருக்கும். ஆகவே ஆரம்பமாக சில வார்த்தைகளை சொல்ல நான் விரும்புகிறேன். அந்த பட்டணத்தில் இருந்த சபைதான் பிலதெல்பியா சபை. அது ஒரு உண்மையுள்ள சபை. அந்த உண்மையுள்ள ஒரு சபைக்கு தான் ஆண்டவர் இயேசு கொடுத்த வாக்குத்தத்தம், பூச்சக்கரம் எங்கு வரப்போகிற சோதனைக்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். கர்த்தர் சொல்கிறார், இன்னைக்கு எந்த விஷயத்தில் உண்மையாயிருங்க, உத்தமமாயிருங்க. இந்த வருஷத்தில் ஆண்டவுடைய காரியங்களாகட்டும், உலக வேலைகளாகட்டும், வியாபாரமாகட்டும், எதுவாக இருக்கட்டும், எல்லா விதங்களிலும் நீங்கள் உண்மையாயிருங்கள். எப்படி நாம் ஆண்டவருக்கு ஊழியம் செய்யும் பொழுது உண்மையாய் செய்வோமோ, அதே போல உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த உலக வேலை, குடும்பங்கள், வியாபாரங்கள், எல்லாவற்றையும் கர்த்தருக்கு செய்கிற ஊழியம் போலவே செய்யுங்கள். அதை ஊழியமாகவே செய்யுங்கள், உண்மையாயிருங்கள். கர்த்தர் சொல்கிறார், அந்த பிலதெல்பியா சபைக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை உண்மையாய் இருக்க பிரயாசப்படுகிற உங்களுக்கும் சொல்லுகிறார், வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். எல்லா சோதனையிலிருந்து தப்புவித்து காக்க கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். உத்தமனுக்கு கர்த்தர் துணை, உத்தமமா நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இது ஒரு அறிமுகமாக வைத்து இதில் இருந்து 3 வார்த்தை சொல்ல விரும்புகிறேன். இந்த வசனத்தை நாம் தியானிப்பதற்கு இந்த முழு சபையும் நாம் தியானம் பண்ணணும். அப்பொழுதுதான் உங்களுக்கு தெளிவாக புரியும். அப்பொழுது இந்த வசனத்துடைய அர்த்தம் மிக தெளிவாக விளங்கும். சரி, அந்த வகையில் முதல் குறிப்பு, இந்த சபை எப்படி இருந்ததாம்? கொஞ்சம் பலனுள்ள மக்கள். 3:8 வெளிப்படுத்தல் 3:8. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். இந்த பிலதெல்பியா சபை மக்கள், விசுவாச மக்கள் எப்படி இருந்தாங்களாம்? அவர்கள் கொஞ்ச பலனுள்ள மக்கள், லிட்டில் பவர், கொஞ்ச பலனுள்ள மக்கள். இந்த பிலதெல்பியா சபைக்கு 2 தடைகள் இருந்தது. அவர்களுக்கு 2 விதமான தடைகள், வளர்வதற்கு, வாழ்வதற்கு 2 விதமான தடைகள் இருந்தது. அதில் ஒன்று என்னன்னா, அவர்கள் கொஞ்ச பலனுள்ள மக்கள். கொஞ்ச பலனுள்ள மக்கள், அதாவது அந்த சபை எண்ணிக்கையிலும் குறைவாக இருந்தது. ஸ்மால் நம்பர்ஸ், எண்ணிக்கையிலும் குறைவாக இருந்தார்கள். வசதி வாய்ப்புகள் அதிகம் இல்லாதவர்கள், பாமர மக்கள், பரம ஏழைகளால் நிரம்பின ஒரு சபை இந்த பிலதெல்பியா சபை. ஆகவே தான் கொஞ்ச பலனுள்ள சபை அப்படின்னு ஆண்டவர் அழைக்கிறார். இவர்கள் கொஞ்ச பலனுள்ள சபையா இருந்தாலும் ஆனால் உண்மையுள்ளவர்கள். அதுதாங்க ரொம்ப முக்கியம். ஆண்டவருடைய ஊழியத்தை செய்வதற்கு, கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்வதற்கு எண்ணிக்கையோ வசதி வாய்ப்புகளோ அளவோ முக்கியம் அல்ல, உண்மை தான் முக்கியங்க. அந்த உண்மை உத்தமத்தை வைத்துத்தான் கர்த்தர் நம்மை எடை போடுவார். ஆண்டவர் நம்மை எடை போடுவதே நமது உத்தமத்தை, உண்மையை கண்டுத்தான். இதை மனசில் வைக்கணுங்க. இந்த வருஷத்தினுடைய இந்த முதல் செய்தி கேட்குற நீங்க இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். நீங்க ஆண்டவர் யாரை நேசிப்பார், யாருக்கு உதவி செய்வார், யாரை காப்பாற்றுவார் என்றால் அளவிலே குறைந்திருக்கலாம், நீங்க பலத்தில் குறைந்திருக்கலாம், நீங்க வசதி வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கலாம், ஒருவேளை தரித்திர நிலைமைகள் இருக்கலாம்,
பயப்படாதிருங்க, இதெல்லாம் வரும் போகும். ஆனால் தேவை நீங்கள் உண்மையுள்ள மக்களா இருக்க வேண்டும். ஆண்டவரை தொழுது கொள்வதிலே நான் ஆரம்பத்தில் சொன்னது போல உலக வேலைகளிலே எல்லா விதங்களிலும் நல்ல உறவுகளிலே, குடும்ப உறவுகளிலே, வாலிப பிள்ளைகள் நீங்கள் அடுத்த பாலரோடு கொண்ட உறவுகளிலே நீங்கள் உத்தமமா இருக்கணும், உண்மையா இருக்கணும். இருந்தால் கர்த்தர் சொல்கிறார், உங்களை ஆண்டவர் காப்பது அதிக நிச்சயம், ஒன்று உங்களை சேதப்படுத்த மாட்டாது, உங்களை கர்த்தர் நிச்சயமாய் பாதுகாத்து நடத்துவார். ஹல்லேலூயா. நானும் உன்னை காப்பேன். கொஞ்ச பலன்னா என்ன அர்த்தம்னா, மரணத்திலிருந்து உயிர் படைத்த ஒருவனுக்கு இன்னும் அவன் பலகீனமாகவே இருப்பான். மரணத்திலிருந்து உயிர் பிழைத்த ஒருவன், வியாதிப்பட்டோ விபத்திலிருந்தோ உயிர் பிழைத்த ஒருவன், அவன் இன்னும் தேறுகிற வரை அவன் பலகீனனாகத்தான் இருப்பான். அதை போல இருந்த ஒரு சபை இது. மிகவும் எல்லா நிலைகளிலும் பலகீனமாயிருந்த சபை. ஆனால் ஆவிக்குரிய காரியங்களிலே இவர்கள் பலசாலிகளாக இருந்தார்கள். அந்த ஸ்பிரிச்சுவல் பவர் உள்ளவர்களாக இருந்தார்கள். அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம ஆவிக்குரிய காரியங்களை பலசாலிகளாக இருக்கணும். அதை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அந்த மோர் ஸ்பிரிச்சுவல், ஆவிக்குரிய காரியங்கள் அதிக பலசாலிகளாக இருப்பதை தான் தேவன் விரும்புகிறார். இவர்கள் அப்படி இருந்தார்கள். குறிப்பாக இப்படி ஆவிக்குரிய தன்மை எப்படி இருந்ததுன்னா, அப்படி இதை கொஞ்சம் மறுபடியும் அந்த 8ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். ரொம்ப நல்லா இருக்கும். 8வது வசனம். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல், என் நாமத்தை நீ மறுதலிக்கவில்லை. முதல்ல சொல்ற அந்த ஆவிக்குரிய பலன்கிறது எப்படி பாருங்க. என் நாமத்தை மறுதலிக்கவில்லை. இயேசுவை எந்த சூழ்நிலையிலும் மறுதலிக்காத ஒரு சபை. அதாவது அந்த காலத்திலே நான் சொன்னது போல ராயனைத்தான் கடவுளாக வணங்க வேண்டும் என்று ரோம பேரரசு கட்டளை போட்டிருந்தது. ஆனால் யோவானை போன்ற அநேக தேவ பிள்ளைகள், நாங்கள் எந்த மனிதனை வணங்க மாட்டோம், நாங்கள் வணங்கக்கூடிய ஒரே ஒருவர், எங்கள் ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா, எங்களுக்காக மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த ஒரே தெய்வம், உலக ரட்சகர் இயேசு, அவரைத்தான் வணங்குவோம், அவரை தவிர வேறு எந்த மனிதனையும் எந்த விதமான விக்கிரகங்களை வணங்க மாட்டோம் என்று உறுதியாயிருந்தார்கள். அதைத்தான் கர்த்தர் சொல்றாருங்க, என் நாமத்தை நீங்கள் மறுதலிக்கவில்லை. இந்த வருஷத்துல எத்தனையோ இப்படி சூழ்நிலைகள்லாம் வரலாம். ஆண்டவரை மறுதலிக்கக்கூடிய நிலைமைகள் உங்கள் அலுவலகங்களே, வேலை ஸ்தலங்களிலே, குடியிருப்பு பகுதிகளிலே, நீங்கள் கிறிஸ்தவர்களாக இருப்பதினாலே, கர்த்தருடைய பிள்ளைகளாக இருப்பதினாலே, உண்மையாக இருப்பதினாலே, உத்தமமாக இருப்பதினாலே உங்களுக்கு பாதிப்பு வரலாம். என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித பொய்யான மொழி சொல்வார்கள், நீங்கள் பாக்கியவான் ஆண்டவர் சொன்னாரே. அப்படி நிந்த அவமானம், பொய்யாய் சொல்கிற குற்றச்சாட்டுலாம் வரலாம். எத்தனை வந்தாலும் சரி, ஆண்டவருக்காக நிக்கணுங்க. நீங்க நான் ஏன் ரட்சிக்கப்பட்டேன், என்னத்துக்கு ரட்சிக்கப்பட்டேன், பேசாம ரட்சிக்கப்படாம இருந்திருக்கலாம் என்பதோ, ஜபத்தை நிறுத்துவதோ, விசுவாச ஜீவத்தை விலகுவதோ கூடாது. அதுக்கு பேர் தான் நாமத்தை மறுதலியாமல் இருப்பது. விசுவாசத்தை விட்டு விலகவில்லை. கவனிக்கிறேன். அப்புறம் வாசிங்க. என் வசனத்தை கை கொண்டபடியினாலே, என் வசனத்தை கை கொண்டபடியினால். 2வது வார்த்தை, இந்த ஆவிக்குரிய பலன் எப்படி பாருங்க. வசனத்துக்கு கீழ்ப்படிந்து வசனத்தை கை கொண்ட ஜனம். ஆச்சரியமான வார்த்தைங்கிறது. இதுக்கு என்ன அர்த்தம்னா, ஆண்டோடைய வசனத்தை கேட்டு அதற்கு கீழ்ப்படிந்து வசனத்தின்படியே அவர்கள் வாழ்ந்தார்கள். நான் சுருக்கமா சொல்கிறேன், நாங்கள் இயேசுவை நேசிக்கிறோம், அவரை நேசிக்கிறோம் என்பதற்கு அடையாளம் வசனத்தின்படி வாழ்ந்து நிரூபித்து காட்டினார்கள். ரொம்ப அருமையான சபைங்க அது. ஆண்டவர் மெச்சிக்கிறார்னு சும்மாவா? நாங்கள் இயேசுவை நேசிக்கிறோம் என்று பாடுகிறது மட்டுமல்ல, பேசுறது மட்டுமல்ல, ஏதோ வெளி தோற்றத்துக்கு காண்பித்து கொண்டது மட்டுமல்ல, வசனத்துக்கு கீழ்ப்படுகிற மக்கள் என்று வசனத்தின்படி வாழ்ந்து இயேசுவை நேசிக்கிறோம் என்று வாழ்க்கை நிரூபித்து காட்டினார்கள். அதுதான் கர்த்தர் சொல்றாருங்க. அதுதாங்க வேணும். இயேசுவை நேசிக்கிறோம் என்று சொன்னால் வசனத்தின்படி வாழுங்க. இந்த வருஷத்துல நீங்க
அப்படி வாழாம நான் இயேசுவை நேசிக்கிறேன் அப்படி இப்படி உயிரான இயேசு பாட பிரயோஜனம் கிடையாது. நான் சொல்றேன் உங்களுக்கு, ஆண்டவர் இயேசு என்ன சொன்னாருங்க? யோவான் சுவிசேஷம் 14 அதிகாரம் 23, 24 வாசி. யோவான் 14, 23, 24. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாய் இருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்ளுவான், அவனில் என் பிதா அன்பாயிருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோட வாசம் பண்ணுவோம். என்ன அருமையான ஒரு வசனங்க. ஒருவன் என்னில் அன்பாய் இருந்தால் வசனத்துக்கு கீழ்ப்படிவான், அவனுக்குள்ளே வந்து நாங்கள் வாசமாயிருப்பென்றால் ஆண்டவரை நேசிக்கிறோனுக்கு அடையாளம் வசனத்தின்படி வாழ்ந்து காட்டணுங்க. அப்புறம் 15 அதிகாரம் 13, 14 கூட வாசி. 15, 13, 14. ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால், என் சிநேகிதராயிருப்பீர்கள். இயேசுவை சிநேகிக்கிறவர்கள் யாரா அடையாளம் காட்டுறாருங்க. அப்பா, வசனத்தின்படி வாழ்கிறவர்கள் அவர்கள்தான் இயேசுவை நேசிக்கிறவர்கள், அதன்படி வாழ்ந்தவர்கள் இந்த பிலதெல்பியா சபை. அதுதான் ரொம்ப முக்கியம் நமக்கு. ஆண்டவர் நேசிக்கிறோம்னா எதையாகிலும் செய்யணும், வாழ்ந்து காட்டணுங்க. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவரை நேசிக்கிறோம் அன்பு கூறுகிறோம் என்று சொன்னால் எதையாகிலும் செய்து வாழ்ந்து காட்டணுங்க. அப்படி இந்த வருஷத்தில் நீ வாழ்ந்து காட்டினால் கர்த்தர் சொல்லுகிறார், பூச்சக்கரம் இங்கு வரப்போகிற மிக பெரிய சோதனைக்கு உங்களை தப்புவித்து கர்த்தர் உங்களை காப்பாற்றுவார், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஹல்லேலூயா. இந்த சபை எப்படி வாழ்ந்தவர்கள், இயேசுவை மாதிரியாக கொண்டு பின்பற்றினவர்கள். எபிரேயர் 12 அதிகாரம் 2 முதல் 4 வசனம் சொல்லப்பட்டது போல, ஸ்தோத்திரம், நமக்கு முன் வைத்த சந்தோஷத்தின் பொருட்டு அவர் அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்தார் இயேசுன்னு எழுதப்பட்டிருக்கே. அதே போல சகலவற்றையும் இயேசுவுக்காக சகித்த ஒரு சபை, சகித்த சபை. பவுல் ஒரு வார்த்தை சொல்லுவாருங்க, 2 தெசலோனிக்கேயர் 3:5 கொஞ்சம் வாசிங்க. 2 தெசலோனிக்கேயர் 3:5. கர்த்தர் உங்கள் இருதயங்களை தேவனை பற்றும் அன்புக்கும் கிறிஸ்துவின் பொறுமைக்கும் நேராய் நடத்துவாராக. என்ன அருமையான ஒரு வசனம். இன்னொரு வசனம், ஆண்டவர் இயேசு சொன்ன வார்த்தை மத்தேயு 10:22, என் நாமத்தின் நிமித்தம் நீங்க எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள், முடிவு வரைந்து நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். அதிக சோதனைகள் வரும், நெருக்கங்கள் பாடுகள் வரும். இந்த வருஷத்துல வராதுன்னு சொல்லல, உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராது, பாடே வராது என்று வாழ்ந்து சுகமா ஆகவும் இருப்பீங்க, அப்படி சொல்ற ஆள் இல்லைங்க நான். கவனிங்கள், என் நிமித்தம் எல்லாராலும் பகைக்கப்படுங்கள், ஆனால் முடிவு நிலைத்திருங்கள், அன்பிலே நிலைத்திருங்கள், அன்பிலே உறுதியாயிருங்கள், ஆண்டவருக்காக எதையாகிலும் செய்ய அன்பை நிரூபித்து காட்டுங்கள், வசனத்தின்படி வாழுங்கள். கர்த்தர் சொல்றா, உங்களை அவர் காப்பாற்றுவார். ஹல்லேலூயா. இதாங்க பிலதெல்பியா சபை. அப்புறம் போன வாரத்தில் ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடிந்த உடனே அநேகர் ஜெபிக்க வந்தாங்க. அதில் ஒருத்தர் வந்தாருங்க, நம்ம சபையை சேர்ந்தவர். அவர் சொன்னார், பிரதர் ரொம்ப சந்தோஷம், ஆண்டவரை ஆசீர்வதித்து வருகிறார் அப்படின்னு நான் சொன்னப்போ அவர் சொன்னார், பாஸ்டர், அவர் ரோமன் கத்தோலிக்க மார்க்கத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டு வந்தவர். அவர் சொன்னார், எனக்கு வசனம் அதிகம் தெரியாது பாஸ்டர், ஆனால் நீங்கள் சொல்கிற வசனத்தை கேட்குற, அந்த வசனத்தின்படி வாழ எனக்கு தெரியும். என்ன அருமையான ஸ்டேட்மெண்ட் பாருங்க. வசனம் அதிகம் எனக்கு தெரியாது, ஆனால் வசனத்தின்படி வாழ எனக்கு தெரியும். அப்படி வாழறவர், அதாங்க ஸ்டேட்மெண்ட். பார்த்தீங்களா, அதான் சாட்சி. அப்படி வாழ்ந்த சபை பிலதெல்பியா சபை. அதுக்கு தான் சொல்றார், உன்னை நான் காப்பாற்றுவேன். உலகம் பொதுவா வெளித்தோற்றத்தை வைத்து தான் இடைபோடுகிறது. எண்ணிக்கையை வைத்து, அளவை வைத்து, அழகை வைத்து, படிப்பை வைத்து, பகட்டை வைத்து, ஆடம்பரத்தை வைத்து, வசதி வாய்ப்புகளை வைத்து, அதை வைத்துத்தான் உலகம் இடைபோடுகிறது. ஆனால் தேவன் அப்படி அல்ல, ஆண்டவர் அப்படி அல்ல. மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்க. அவர் இருதயத்தை பார்க்கிற தேவன். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நமது ஆண்டவருடைய காட் ஸ்டைல வித்தியாசங்க.
ஆகவே இந்த நேரத்தில் ஐயோ என் குடும்பம் இப்படி இருக்குது அப்படி இருக்குது, எனக்கு ஒன்றும் இல்லை, வசதி இல்லை, அது நல்லா இருக்கு, இது தான் நல்லா இருக்கும் என்று சோர்ந்து போயிருக்கலாம். கவனிங்கள், மனுஷன் தாங்க முகத்தை பார்த்து வீட்டை பார்த்து அதை பார்த்து எடை போட்டு அதுக்கேற்ற மதி கொடுப்பான். ஒன்றும் இல்லைன்னா மதிக்க மாட்டான். இது மனுஷன் ஸ்டைலுங்க. ஆனால் ஆண்டவர் என்ன தெரியுங்களா, அவர் எப்படி அவருடைய ஸ்டைல வித்தியாசங்க. ஒரு வசனத்தை வாசித்தா உங்களுக்கு தெரியும், அருமையான வசனம். ஸ்தோத்திரம். 1 கொரிந்தியர் 1:26 கொஞ்சம் வாசிங்களேன். 1 கொரிந்தியர் 1:26. எப்படியெனில் சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பைத்தியங்களை தெரிந்து கொள்ளுகிறவர், பைத்தியங்களை தெரிந்து கொண்டு ஞானிகளாக்குகிறவர் கர்த்தர். பைத்தியங்களை தெரிந்து கொள்ளுகிறார். கவனிக்கணுங்க. அப்புறம் ஆண்டவர் யாரை தெரிஞ்சுக்கிறாரு பாருங்க. அடுத்த வாசிங்க. அப்படியே பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். பலவீனமானவைகளை தெரிந்து கொள்ளுகிறவர் தேவன். பைத்தியங்களை தெரிந்து கொள்ளுகிறார் தேவன், பலவீனமானவர்களை தெரிந்து கொள்ளுகிறார். அப்புறம் உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். யாரை தெரிந்து கொள்கிறார்? தேவன் தரித்திரர்களை தெரிந்து கொள்கிறார், ஏழைகளை தெரிந்து கொள்கிறார். அவர் தெரிந்து கொண்ட அப்போஸ்தலர்களே பரம ஏழைகள் தானே, இல்லைங்களா? படிப்பு அறிவில்லாதவர்கள், பேதமுள்ளவர்கள், சாதாரண மீனவர்கள், அவர்களைத்தான் தெரிந்து கொண்டு உலகத்தை கலக்குகிறவர்களாய், உலகத்தை தலைகளாய் புரட்டி போடுகிற மக்களாய், பலவான்களாய், ஆவிக்குரிய ஆட்சியர்களாய் மாத்தினார் என்றால் நமது ஆண்டவருடைய செலக்ஷன் ஆச்சரியமானதுங்க. தேவன் பைத்தியங்களை தெரிந்து கொள்கிறார், தேவன் தரித்திரங்களை தெரிந்து கொள்கிறார், தேவன் பலவீனமானவர்களை தெரிந்து கொள்கிறார் என்றால் இந்த நேரத்திலே கர்த்தர்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். மனுஷனை போல கர்த்தர் பார்க்கிறதில்லை, அளவை வைத்து எண்ணிக்கையை வைத்து வெளித்தோற்றத்தை எடை போடுவர்கள் அல்ல. ஆண்டவர் உண்மையைத்தான் எதிர்பார்க்கிறார். இந்த சபை உண்மையுள்ள சபை. நீங்கள் தரித்திரமாக இருந்தாலும், ஏழையாக இருந்தாலும், பேதமையாக இருந்தாலும் உண்மையாயிருங்கள். கர்த்தர் உங்களை உயர்த்துவா. இந்த வருஷத்தில் உத்தமனுக்கு கர்த்தத்தின் உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவா. மட்டுமல்ல, இனி வரப்போர் எந்த சோதனைக்கும் உங்களை தப்புவித்து காத்து கடைசி வரை நடத்துவார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவர்களுக்கு இன்னொரு வார்த்தையும் சொல்றாருங்க, அதையும் சொல்லணும் உங்களுக்கு. அந்த 8 முதல்ல வாசிங்க. 3:8. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். என்ன அர்த்தங்க இதுக்கு என்றால், ஆண்டவர் இந்த வருஷத்துல உங்களுக்கு திறந்த வாசலை வைக்கிறார். உண்மையா இருக்கிறவர்களே, உத்தமா இருக்கிற தேவ ஜனமே, கொஞ்சம் பலனுள்ளவர்களே, மட்டுமல்ல ஆண்டவர் நாமத்தை மறுதலியாமல் இருக்கிற தேவ ஜனமே, வசனத்துக்கு கீழ்ப்படி கர்த்தர் பிள்ளைகளை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், உங்களுக்கு திறந்த வாசலை வைக்கிறார். என்ன சொல்றார்? இது ஒரு அழைப்பு. எதுக்கு அழைப்பு? வாசலை திறந்த வைத்து உங்களை அழைக்கிறார், வாங்கள் பிரவேசியுங்கள் என்று. ஆண்டவர் இந்த வருஷத்துல அநேக வாசலை திறப்பார். உங்களுக்கு அடைக்கப்பட்ட வாசலை தேவன் திறப்பார். அந்த திறக்கப்பட்ட வாசல்களை நீங்கள் பிரவேசியுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று இந்த நாளில் கர்த்தர் அநேக வாசல்களை தேவன் திறக்க போகிறார். அநேக நேரத்தில் மூடப்பட்ட கதவை உடைத்து திறக்க போகிறார். உங்களுக்கு அதை செய்வார். பிரவேசியுங்கள். இந்த வருஷம் உங்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட அற்புதமான வருஷமா இருக்கு. ஹல்லேலூயா. இதோ திறந்த வாசலை வைக்கிற ஊழியம் செய்கிற மக்களுக்கு கர்த்தர் சொல்கிறார், இந்த வருஷத்துல திறந்த வாசல் நமக்கு முன்பாக வைப்பார், அதில் பிரவேசியுங்கள், தொடர்ந்து ஊழியத்தை செய்யுங்கள். ஆனால் ஒன்று உண்மை, உண்மையா இருக்கணும், வசனத்தின்படி வாழணும். செய்தால் உங்களுக்கு திறந்த வாசல் உண்டு. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். என்ன அருமையான வாக்குத்தத்தம். இப்போ இந்த வாக்குத்தத்தம் யாருக்கு சொந்தம்? கொஞ்சம் பலனுள்ள மக்களா இருந்தாலும் உண்மையா இருக்கிறவர்கள். சரி, ரெண்டாவது, எதிரிகள் முற்றிலும் தோற்கடிக்கப்படுவார்கள். ரெண்டாவது சொல்றாரு இந்த பிலதெல்பியா சபைக்கு, எதிரிகள் முற்றிலும் தோற்கடிக்கப்படுவார்கள். வெளிப்படுத்தல் 3:9.
இதோ இதோ யூதர் அல்லாதிருந்தும் தங்களை யூதர் என்று பொய் சொல்லுகிறவர்களாகிய சாத்தானுடைய கூட்டத்தாரில் சிலரை உனக்கு கொடுப்பேன். இதோ அவர்கள் உன் பாதங்களுக்கு முன்பாக வந்து பணிந்து நான் உன்மேல் அன்பா இருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன். ஆண்டவர் சொல்ற அருமையான ஒரு வாக்குதாத்தங்க. இதோ என்ன, உன் எதிரிகளை தோற்கடித்து அவர்கள் உன் தயவை நாடி வரச் செய்வேன். என்ன அருமையான ஒரு வாக்குதாத்தம். நமக்கு அநேக சத்துருக்கள் இருக்கிறார்கள், எதிரிகள் இருக்கிறார்கள், எல்லா இடத்திலும் இருக்கிறார். இதை கேட்கிற தெய்வ மக்களே, வீட்டாரே சத்துரு என்று ஆண்டவர் இயேசு சொல்லியிருக்கிறார். வீட்டாரே அப்படி இருக்கலாம் சத்துருவா. இன்னைக்கு உண்மையை முத்தமா இருக்க தேவ ஜனத்துக்கு கத்த சொல்கிறார், எப்பேற்பட்ட சத்துருக்களா இருந்தாலும் அவர்கள் அழிந்து போகும்படியாக நம்ம ஜெபம் பண்றதில்ல, விரும்புவதில்ல. ஆனால் கத்த சொல்ற, அவர்கள் உன் பாதத்துக்கு வருவார்கள், உன் தயவை நாடி வருவார்கள். அவர்கள் உன்னை எதிர்க்கிறவர்கள் வெற்றி பெற மாட்டார்கள், தோல்வி அடைவார்கள். கத்த சொல்ற வார்த்தை. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த பிலதெல்பியா சபைக்கு 2 பெரிய தடைகள் அப்படின்னு ஆரம்பத்தில் சொன்னேன். ஒன்று, கொஞ்சம் பலம், அது ஒரு பெரிய தடை. 2வது தடை என்னன்னா, யூதர்கள், அங்கே இருந்த யூதர்களே இவர்களுக்கு தடையா இருந்தார்கள். எதிரிகள் யாருன்னா யூதர்கள் தடையா இருந்தார்கள். இன்னும் இப்படி சொல்லலாம், யூதர்கள் தடைங்கிறத விட சாத்தானின் தடை, சாத்தானின் எதிர்ப்பு அப்படின்னு சொல்லலாம். சாத்தானுக்கு இடம் கொடுத்த யூதர்கள் ரட்சிக்கப்பட்ட விசுவாச மக்களை எதிர்த்தார்கள். அநேக யூதர்கள் ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வந்திருக்கிறார்கள். அப்படி ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வந்த அந்த யூத விசுவாசிகளுக்கு விரோதமாக செயல்பட்டார்கள். பல உபாய தந்திரங்களை செய்தார்கள், சாத்தான் துணையோடு செய்தார்கள். ஆகவே தான் இந்த வசனத்தை வாசிக்கிறோம். 9 வாசிங்க நீங்க. இதோ யூதர் அல்லாதிருந்தும் தங்களை யூதர் என்று பொய் சொல்லுகிறவர்களாகிய சாத்தானுடைய கூட்டத்தாரில் சிலர் உனக்கு கொடுப்பேன். சாத்தானுடைய கூட்டத்தார், அவர்கள் உன் தயவை நாடி வருவார்கள், மனம் திரும்புவார்கள், சாத்தான் வழியை விட்டு விலகுவார்கள் என்று இந்த சபைக்கு கத்த சொல்றாருன்னா என்ன அருமையான வாக்குதாத்தம். இது கேட்கிற தேவ ஜனமே, உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காத போகும். ஒரு வழியாய் வருகிற 7 வழியாய் ஓடி போவார்கள். இந்த வாக்குதாத்தம்லாம் விசுவாசிப்போம். நம்ம ஆண்டு அந்த வருஷத்தில் அந்த பெரிய காரியங்களை செய்வார். உங்களுக்கு விரோதமாக எழும் மக்கள் ரட்சிக்கப்படுவார். அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. சரி, யூதர்களின் எதிர்ப்பு, சாத்தானுக்கு துணை போனார்கள். அவர்களை உன் பட்சத்தில் நான் கொண்டு வருவேன். இந்த யூதர்கள் ஆண்டவர் இயேசு உலகத்தில் ஊழி செய்த நாட்களே ஆண்டவரையே எதிர்த்தவர்கள். ஆண்டவரை யாரும் சந்திக்க கூடாது என்று தடை போட்டவர்கள். அப்படிலாம் வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட யூதர்கள் தாங்க. அந்த யூதர்கள் தான் பிலதெல்பியா சபையில் இருந்திருக்கிறார்கள். அவர்கள் இப்போ நீங்க வாசிக்க பார்க்கலாம். யோவான் 9:22. 9:22. அவனுடைய தாய் தகப்பன்மார் யூதர்களுக்கு பயந்ததினால் இப்படி சொன்னார்கள். யூதர்களுக்கு பயந்ததினால் இப்படி சொன்னார்கள். ஏனெனில் இயேசுவை கிறிஸ்து என்று எவனாவது அறிக்கை பண்ணினால் அவனை ஜெப ஆலயத்துக்கு புறம்பாக்க வேண்டும் என்று யூதர்கள் அதற்கு முன்னமே கட்டுப்பாடு செய்திருந்தார்கள். அப்பவே இந்த யூதர்கள், குணப்படாத யூதர்கள், மாம்சத்துக்குரிய யூதர்கள் இயேசுவை எதிர்த்தார்கள். இயேசுவை யாரை சந்திக்கூடாது கட்டுப்பாடு பண்ணானா. இன்னொரு வசனம் 12:42. யோவான் 12:42. ஆகிலும் அதிகாரிகளிலும் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். அப்படி இருந்தும் ஜெப ஆலயத்துக்கு புறம்பாக்கப்படாதபடி பரிசேயர் நிமித்தம் அதை அறிக்கை பண்ணாதிருந்தார்கள். பாத்தீங்களா, இயேசுவை அறிக்கை செய்தால், வசனத்தை அறிக்கை செய்தால் ஜெபாலயத்தை விட்டு புறம்பாக்க சட்டம் போட்டு வச்சிருந்திருக்காங்க. அன்றைக்கு பயமுறுத்தினார்கள். ஆண்டவர் இயேசு சொன்னார், யோவான் 16:2 சொல்றார் பாரு, அவர் உங்களை ஜெப ஆலயங்களுக்கு புறம்பாக்குவார்கள், மேலும் உங்களை கொலை செய்கிறவன் தான் தேவனுக்கு தொண்டு செய்கிறவன் என்று நினைக்கும் காலம் வரும். அப்படிப்பட்ட பொல்லாத காலம் வந்தது பிலதெல்பியா சபைக்கு. அதைத்தாங்க சொல்றாருங்க ஆண்டவர். அப்படிப்பட்ட சாத்தான கூட்டத்தார் சில கொடுப்பேன்னா அவர் உன் தயவை நாடி வருவார்கள், மனம் திரும்புவார்கள், ரட்சிக்கப்படுவார்கள், சபைக்குள்ளே வருவார்கள். இந்த வருஷத்துல ஆண்டவர் இந்த பலத்த கிரிகளை செய்யணுங்க. அதுக்காக நம்ம ஜெபிக்கணும். யாரெல்லாம் எதிர்த்தார்களோ, கிறிஸ்தவத்தை அழிக்க நினைத்தார்களோ, கிறிஸ்துவை ஆராதிக்கிற மக்களுக்கு விரோதமாக செயல்பட்டார்களோ, ஊழியம் செய்கிறார்களுக்கெல்லாம்
விரோதம் செய்த அந்த மக்கள் எல்லாம் கர்த்தர் சந்திக்க வேண்டும், ரட்சிக்க வேண்டுங்க. அவர்களெல்லாம் திருச்சபைக்கு வர வேண்டும். அதான் ரொம்ப முக்கியம் நமக்கு. அதுக்காக ஜெபம். இந்த வருஷத்தில் அப்படிப்பட்ட பலத்த கிரியைகள் நடப்பதாக என்று ஜெபத்தோடு இருப்போம். ஆண்டவர் அந்த அற்புதங்கள் நிச்சயமாய் செய்வாராக. ஹல்லேலூயா. கடந்த வருஷத்தில் எங்கள் திருச்சபைக்கு எத்தனையோ ஆண்டவர் அறியாத மக்கள் வந்திருக்கிறார். ஒவ்வொருவரும் சொன்ன சாட்சிகளுக்கு ஆச்சரியமா இருக்கும். ஆக சமுதாயத்திலே துன்மார்க்கமாயிருந்தவர்கள், அடிதடி என்று சொல்லி ரகளை செய்த தாதாக்களை போல வாழ்ந்தவர்கள், குடிவெறியிலே கிடந்தவர்கள், ஆண்டவர் அறியாத எத்தனையோ பேருக்கு ஞானஸ்நானம் கொடுத்திருக்கிறோம். அப்படிப்பட்ட பலத்த கிரிகளை நாங்கள் பார்த்தோம். இந்த வருஷத்தில் அதிகமாய் பார்க்க போகிறோம். அதுக்காக ஜெபம் பண்ணுங்கள். அதைத்தான் கர்த்தர் சொல்றார், நான் தருவேன் அவர்களே. சரி, இந்த எதிர்த்த யூதர்கள் எப்படி எதிர்த்தார்களாம்? சபைக்குள்ளே ரட்சிக்கப்பட்டு வந்த அந்த யூதர்களை மறுபடியும் வெளியே கொண்டு வருவதற்கு, அதாவது யூத விசுவாசிகளை சபை விட்டு வெளியே கொண்டு வருவதற்காக தீவிரமாய் செயல்பட்டார். பார்த்தீங்களா? சாத்தானுடைய வேலை, சதி இதுதான். இன்றைக்கும் கர்த்தர் சொல்கிறார், இந்த வருஷத்தில் பலவிதமான குற்றச்சாட்டுகளை சொல்லி கள்ள உபதேசக்காரர்கள் சபையை கலக்கலாம். விசுவாச மக்கள் விசுவாசத்தை விலகுவதற்கு பல உபாயம் தந்தனம் பண்ணலாம். வசனத்தின் மூலமாக வரலாம். எங்க திருவிழாவில் இப்பொழுது கள்ள உபதேசகர் பெருகி இருக்கிறார். கவனிக்கணும். இது கேட்குறவங்க கண்ட இடத்துக்கு போகாதீங்க. கண்ட சத்தியத்தை கேட்டு யூடியூப்பில் வர எல்லா சத்தியத்தையும் கேட்டு ஆமாம் அப்படித்தானே இப்படித்தானே அப்படி இப்படி சொல்லி கெடுத்துக்கிடாதீங்க. கவனிங்க. உங்கள் விசுவாசத்தை விலகச் செய்ய சக்தி இருக்குது, பெருகும். சபை விட்டு விசுவாசத்தை விட்டு வெளியே கொண்டு வருவதற்கு அநேக சக்திகள் போராடும். இந்த வருஷத்தில் அதிகமாக இருக்கத்தான் செய்யுங்க. எதிர்பார்த்து தான் இந்த ஊழியத்தை நம்ம செய்கிறோம். ஆகவே கவனமாயிருங்கள். ஆவிகளை பகுத்தறியுங்க, கவனமாயிருங்க. அன்றைக்கு அப்படி இருந்தது. பவுலுடைய பயம் என்னங்க? இதை கேட்குற ஊழியக்காரர்களுக்கு இந்த பயம் தான் இருக்கணுங்க. நம்ம அந்த எதிர்கால பயம், பணத்தை குறித்த பயம், ஐயோ ஆலயம் இல்லையே, சொந்த வீடு இல்லையே, சொந்த சர்ச் இல்லையே, லேண்டு பில்டிங் இல்லையே, கீபோர்டு இல்லை, கார் இல்லை, அந்த பயம் தான் இருக்குது நமக்கு. இன்னும் பயம் சார் இருக்கணும். இந்த பயம் இருந்தால் அதெல்லாம் வருன்ற நான். என்ன பயங்க? வாசிங்க பார்க்கலாம். 2 கொரிந்தியர் 11:3. 2 கொரிந்தியர் 11:3. ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். கிறிஸ்துவை பற்றிய உண்மை நிமித்தமிருந்து கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். பவுலின் பயம் என்ன? சத்தியத்தின்படி வாழ்கிற மக்களை சத்துரு கெடுத்து விடுவானோ, சத்தியத்தை விட்டு விலக்கி விடுவானோ, சபை விட்டு இழுத்து விடுவானோ, விசுவாசத்தை எப்படியாக இடர பண்ணுவானோ என்று கலங்குகிற அந்த பயந்தாங்க நமக்கு இருக்கணும். இன்னொரு இடத்துல பவுல் சொல்வாருங்க, ஒருவன் இடறினால் என் மனம் எரியாதிருக்குமோ. பவுல் சொன்ன வார்த்தைங்க. அதாங்க பவுலுடைய கலக்கம், பயம். இந்த வருஷத்துல எல்லா விசுவாச மக்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு பாரம் இருக்கணும். ஒருவன் இடறி போனால் என் மனம் எரியாதிருக்குமோ. ஜெபிக்கணும். அப்படிங்க அந்த பயம் இருக்கணும் நமக்கு. கிறிஸ்துவை பற்ற உண்மை நிமித்தம் அதை விட்டு விலக பண்ணுவார்களோ. ஆக சபைகள் ஸ்திரப்படணும், விசுவாசம் நிலைச்சிருக்கணும், ஒருவன் இடறி போகக்கூடாது என்று அதுக்காக ஜெபிக்கணும். கள்ளோபதேசக்காரர் கவனமா இருக்கணும். கவனமா இருக்கும். எங்க சுற்றி திரிறான் இப்போ, கவனமா இருங்க. அதை சொல்லி இதை சொல்லி உங்களை வஞ்சிக்க நினைப்பார்கள். கவனமா இருங்கள். சாத்தான் இப்படி ஃபால்ஸ் அக்யூசேஷன், தப்பான குற்றச்சாட்டுகளை சொல்லி சபை விட்டு யூத விசுவாசிகளை விலக்கி போடுவதற்கு தீவிரமா இருந்தான். அவனை உன் பட்சத்தில் வரப்படுவேன். யாரெல்லாம் எதிர்க்கிறார்களோ இந்த வருஷத்தில் அதிகமாய் இந்த கள்ளோபதேசக்காரர் ரட்சிக்கப்படணும். கள்ளோபதேசம் மனம் திரும்பி வரணும். அதுக்காக ஜெபிப்போம். நல்ல உபதேசத்தை போதிங்க, கள்ள உபதேசம் காணாமலே போயிடும். அதுதான் நமக்கு தேவையான. அதை மனதில் வைங்கள் ஊழியக்காரன். பவுல் சொல்ற இன்னொரு வார்த்தை, அருமையான ஒரு வார்த்தைங்க அது. 1 கொரிந்தியர் 16:9 கொஞ்சம் வாசி. 1 கொரிந்தியர் 16:9. ஏனெனில் இங்கே பெரிதும் அனுகூலமான கதவு எனக்கு திறக்கப்பட்டிருக்கிறது, விரோதம் செய்கிறவர்களும் அநேகர் இருக்கிறார்கள். விரோதம் செய்கிற மக்கள் அநேகர் இருக்கிறார்கள், ஆனால் பெரிதும் அனுகூலமான கதவு எனக்கு திறக்கப்பட்டிருக்கிறது. இந்த 2 அற்புதமான வார்த்தைகள். தடைகள், போராட்டங்கள் இருக்கலாம்.
இங்க வரக்கூடாது என்று சொல்லலாம், இந்த பகுதிக்கு சுவிசேஷம் சொல்லக்கூடாதுன்னு எதிர்த்து நிற்கலாம், இங்கிருந்து போயிடும் விரட்டலாம், இப்படி அநேக தடைகள் இருக்கலாம். நீங்கள் கிறிஸ்துவ நிமித்தம் உண்மை உத்தமமாக உங்கள் அலுவலகத்தில் வியாபாரத்தில் இருக்கும் பொழுது அந்த ஸ்தானத்திலிருந்து தள்ளிவிடக்கூடிய சக்திகள் பெருகலாம். நீங்கள் வளர்வதற்கு வாழ்வதற்கு பல தடைகளை போடலாம் சத்துரு. ஆனால் பவுல் சொல்றார் பார், ஊழியக்காரர் நல்லா கவனிக்குங்க, பல தடைகள் இருக்கலாம், ஆனால் அவைகள் மத்தியில் தான் அனுகூலமான வாசல் திறக்கப்பட்டிருக்கிறது. எங்க தடை இருக்கிறதோ, ஆபத்து இருக்கிறதோ, எதிர்க்கிறாரோ அங்கே தான் நமது ஆண்டவர் அநேக வாசலை திறக்கிற தேவன். இந்த வருஷத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், அப்படிப்பட்ட திறந்த வாசலை வைத்து சோத்திரம் கர்த்தர் நடத்துவார். ஆக தைரியமா இருந்து ஊழியத்தை செய்யுங்கள். தேவ பிள்ளைகள் தைரியமா உத்தமத்தில் நிலைத்திருங்கள், பரிசுத்தமா இருங்க, ஜெபம் பண்ணுங்க. இந்த வருஷத்துல கர்த்தர் சொல்லுகிறார், வரப்போகிற பெரிய சோதனை காலத்துக்கு தப்பும்படி கர்த்தர் உங்களை காப்பாற்றுவார். ஹல்லேலூயா, ஆமென், பிரைஸ் தி லார்ட். ஆகவே ஆண்டவர் சொல்றார், இன்னைக்கு ஊழியக்காரர்கள் விசுவாசி எல்லாருக்குங்க. ஆக இந்த வருஷத்துல எதிர்ப்புகள் வரலாம், தடைகள் வரலாம், ஆனா தடைகளை பார்க்காதீங்க. அங்கே தேவன் நமக்கு திறந்திருக்க வாசலை பாருங்க. ஒரு தேவ மனுஷன் இப்படி சொன்னார், என்னன்னா, அவிசுவாசம் தடைகளை பார்க்கும், விசுவாசம் வாய்ப்புகளை பார்க்கும். என்ன அருமையான ஒரு வார்த்தை பாருங்க, மறுபடியும் சொல்கிறேன். அவிசுவாசம் தடைகளை பார்க்கும், விசுவாசம் வாய்ப்புகளை பார்க்கும். அப்படி விசுவாசிங்க, அங்க என்ன வாய்ப்பு இருக்கிறது அதை பாருங்க, அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் கொடுத்த வாய்ப்புகளை, இருக்கிற அந்த வாய்ப்புகளை, கொஞ்சம் வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சோத்திரம், கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. இயேசுவை பாருங்கள், கடற்கரையிலே வந்து இருக்கிறார், திரளான ஜனங்கள் போதகத்தை கேட்கிறாங்க. அங்க சபையும் இல்லை, ஜெபாலயம் இல்லை, புல்பிட்டும் இல்லை, ஒண்ணும் இல்லை. ஆண்டவர் பேதுருவின் படகையே பலிபீடமாக்கி, அங்கிருந்து பிரசங்க பீடமாக்கி, அங்கிருந்து போதகம் பண்ணார். ஆகவே தான் கிடைத்த வாய்ப்பையை பயன்படுத்தி போதித்தார் இயேசு. அதே போல என்ன வாய்ப்பு நமக்கு இருக்குதோ அதை பயன்படுத்துங்க. தேவையான எல்லா வாய்ப்புகளையும் கற்றுக் கொடுப்பார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் சொல்றாரு, சாத்தான கூட்டத்தை உனக்கு தருவேன், உன் எதிரிகள் உன் பட்சத்தில் வருவார்கள். ஹல்லேலூயா. என்றால் என்ன அர்த்தம் கேட்டா, எதிர்ப்புகளோ போராட்டமோ எதுவோ இருக்கட்டும், ஆனால் எல்லாவற்றை மத்தியிலும் கர்த்தருடைய ஆளுகை அங்கே இருக்கிறது. அதான் பவுல் சொல்றாருங்க, எதிர்ப்பு இருந்தாலும் போராட்டம் இருந்தாலும் சரி, ஆண்டவரின் ஆளுகை அங்கே இருக்கிறது. கர்த்தர் சொல்லுறா, அவர் திறந்த வாசலை ஒருத்தனும் பூட்ட மாட்டான், அவர் பூட்டினா ஒருத்தனும் திறக்க மாட்டான். அப்படிப்பட்ட அதிகாரம் படைத்த ஆளுகை செய்கிற தாவீதின் திறவுகளை உடைய ஆண்டவர் இயேசு நம்மோடு இருக்கிறார். இந்த வருஷத்துல சோத்திர, அவர் பூட்டினால் திறக்க முடியாது, அவர் திறந்தால் ஒருவனும் பூட்ட முடியாது. அந்த ஆண்டவர் நம்மோடு கொண்டு அநேக வாசலை திறந்து நம்மோடு நடத்துவார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவர்தான் சொன்னார், திருச்சபைக்கு சொன்ன வாக்குத்தத்தம் என்னங்க? மத்தேயு சுவிசேஷம் 16:18 என்ன சொல்லுகிறது? சோத்து, என் சபையை நான் கட்டுவேன், பாதாளத்தின் வாசலை மேற்கொள்வதில்லை. இருக்குதா இல்லையா? வாசிங்க பார்க்கலாம் நீங்க 16:18 மத்தேயு. மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அது மேற்கொள்வதில்லை. பாத்தீங்களா? ஆகவே சபையை அல்லது குடும்பத்தை எந்த பாதாளத்தில் வாசல் மேற்கொள்ளாது இந்த வருஷத்துல கர்த்தர் நம்மோடு நம்ம நடத்துவாராக. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் சொல்றா, இப்படி எதிர்க்கிற சத்துருக்களை, யூதர்களை உனக்கு நான் தருவேன் என்று சொன்னா என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, இன்றைக்கு எதிர்க்கிறவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள், யூதர்கள் ஒரு நாள் ரட்சிக்கப்படுவார்கள். அவர்கள் இயேசுவே தெய்வம், இயேசுவே மேசியா என்று அறிக்கையிடுவார்கள். அவர் யூத ஜெபாலயங்கள் எல்லாம் கிறிஸ்துவின் சபைகளாக மாறும். கிறிஸ்தவருடைய நம்பிக்கைத்தான் நிஜமானது, உண்மையானது என்று அந்த நம்பிக்கை அவர்களும் பின்பற்றுவார்கள் என்று ஆண்டவர் சொன்ன அற்புதமான வார்த்தை. உண்மைதானே? அதை பவுல் சொல்ல ஒரு இடத்துல ரோமர் 11:26 நினைக்கிறேன், வாசிங்க 11:26. இந்த பிரகாரம் இஸ்ரவேல் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள், மீட்கிறவர் சியோனிலிருந்து வந்து அவபக்தியை யாக்கோபை விட்டு விலக்குவார். அவபக்தியை யாக்கோபை விட்டு விலக்குவார். எல்லாரும் ரட்சிக்கப்படுவார். ரட்சிக்கப்படும் யூதர்கள், அவர்கள் ஜெபாலயங்கள் கிறிஸ்துவின் சபைகளாய் மாறும். கிறிஸ்துவின் நம்பிக்கையே நிஜமானது, அவரே மேசியா, அந்த மேசியா எங்களுக்கு வேண்டும் என்று அவரையே ரட்சகராக ஏற்றுக்கொள்வார்கள். அதைத்தான் இங்க சொல்கிறா,
இன்றைக்கு சாத்தானுக்கு இடம் கொடுத்திரு யூதர்கள் ஒரு நாள் ரட்சிக்கப்படுவார்கள், அவர்களை உனக்கு நான் தருவேன், பயப்படாதிருங்கள் என்றால் உபத்திரவ காலத்தில் ரட்சிக்கப்பட போகிற இந்த யூதர்களை குறித்து சொல்லப்பட்ட அற்புதமான தீர்க்க தரிசன வார்த்தைகள். இன்றைக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் இது நடக்கும். அது மட்டுமல்ல, இப்போ உண்மையா இருக்கிற, உத்தமமா இருக்கிற, கொஞ்சம் பலத்தோடு இருக்கிற தேவ ஜனத்துக்கு சில வாக்குத்தத்த வசனங்களை உங்களுக்கு நான் வாசிக்க விரும்புகிறேன். இதை கேட்கணும். இது ஏன் தீர்க்கதரிசனம் எடுக்கணும்? எடுத்துக்கொள்ளுங்கள், விசுவாசிங்கள். கர்த்தர் நிச்சயமாய் வாக்கியம் பண்ணுவார். ஸோ ஆனால் என்ன நிபந்தனை மட்டும் மறக்கூடாது. நீங்க சில வசனங்கள் வாசிக்கலாமா? அருமையான வசனங்க. இதை கேட்கிற இந்த வருஷத்துல இந்த முதல் செய்தி கேட்கறவங்களுக்கு கர்த்தர் சொல்ற வார்த்தை வாசிக்க பார்க்கலாம். நீங்க முதலாவது ஏசாயா 45:14 எகிப்தின் சம்பாத்தியமும் எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபமும் நெடிய ஆட்களாகிய சபேயரின் வர்த்தக லாபமும். எகிப்தின் சம்பாத்தியத்தை உனக்கு நான் தருவேன், எத்தியோப்பியன் வர்த்தக லாபத்தை உனக்கு நான் தருவேன். உன்னிடத்திற்கு தாண்டி வந்து உன்னுடையதாகும், அது உன்னுடையதாக மாறும். அவர்கள் உன் பின்னே சென்று விலங்கிடப்பட்டு நடந்து வந்து உன்னுடனே மாத்திரம் தேவன் இருக்கிறார் என்றும் அவரையல்லாமல் வேறே தேவன் இல்லை என்றும் சொல்லி உன்னை பணிந்து கொண்டு உன்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவார்கள் என்று கர்த்தர் சொல்றார். நான் சொன்னதெல்லாம் அப்படியே இருக்கு பாருங்க. அப்படி உன் தயவை நாடி வருவார்கள், உன் தெய்வம் தான் உண்மையான தெய்வம் சொல்லுவார்கள், உன் நம்பிக்கை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். கர்த்தர் சொல்றார், எத்தியோப்பியான் வர்த்தகம், எகிப்தின் சம்பாத்தியம் உன்னுடையதாய் மாறும். விசுவாசிங்க. அப்படியே போன வருஷத்துல நீங்கள் பிரயாசப்பட்டது பலன் அளிக்காமல் போயிருக்கலாம். இழந்ததெல்லாம் இந்த வருஷத்துல திரும்ப கொடுத்து கர்த்தர் உங்களை கனம் பண்ணுவாராக. இன்னொரு வாக்குத்தத்தத்தை வாசிக்கலாமா? 49:23. ராஜாக்கள் உன்னை வளர்க்கும் தந்தைகளும் அவர்களுடைய நாயகிகள் உன் கை தாய்களுமாய் இருப்பார்கள். தரையிலே முகங்குப்புற விழுந்து உன்னை பணிந்து உன் கால்களின் தூளை நக்குவார்கள். உன் தயவை நாடி வருவார். ராஜாக்கள் வருவார்னா அதிகாரத்தில் உள்ளவர்கள், அதிகாரம் அடைத்தவர்கள், பணக்காரர்கள், யாரா இருக்கட்டுங்க, அவர்கள் உன் தயவை நாடி வருவார்கள். ஹல்லேலூயா. அப்புறம் ஏசாயா 60:4 அங்க என்ன சொல்றாரு பாருங்க. சுற்றிலும் உன் கண்களை ஏறெடுத்து பார், அவர்கள் எல்லாரும் ஏகமாய் கூடி உன்னிடத்திற்கு வருகிறார்கள். உன் குமாரர் தூரத்திலிருந்து வந்து உன் குமாரத்திகள் உன் பக்கத்திலே வளர்க்கப்படுவார்கள். 60:14 அவங்க எப்படி வருவாங்கன்னு சொல்றாரு பாருங்களேன். உன்னை ஒடுக்கினவர்களின் பிள்ளைகளும் குனிந்து உன்னிடத்தில் வந்து உன்னை அசட்டை பண்ணின யாவரும் உன் காலடியில் பணிந்து உன்னை கர்த்தருடைய நகரம் என்றும் இஸ்ரவேலுடைய பரிசுத்தரின் சீயோன் என்றும் சொல்வார்கள். இந்த தீர்க்கதரிசன வார்த்தைகள் நமக்கு சொந்தமா உண்மையா இருக்கிற, உத்தமமா இருக்கிற, வசனத்தை மறுதலியாம இருக்கிற, கொஞ்சம் வேலனுள்ள சோத்திரம் தேவ ஜனத்துக்கு, ஆண்டவரை நேசிக்கிற ஜனத்துக்கு கர்த்தர் சொல்றா, அவர்கள் இந்த வசனத்தின் மூலம் தயவை நாடி வருவார்கள். இந்த வருஷத்துல கர்த்தர் வல்லமையாய் செய்ய வல்லவராய் இருக்கிறார். சோத்திரம். அது மட்டுமல்ல, நான் அதிகமாக விசுவாசிக்கிறேன், வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழோட முழங்கால்கள் யாவும் முடங்கும்படிக்கு, நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கு, எல்லா நாமத்துக்கு மேலான நாமம் இயேசுவின் நாமம் என்று முழு உலகமும் அறிந்து கொள்ளும் என்று நான் விசுவாசிக்கிறேன். கால்கள் யாவும் முடங்கும், நாவு யாவும் அறிக்கப்படும் இயேசுவே தெய்வம் என்று. அந்த அற்புதத்தை இந்த வருஷத்தை கர்த்தர் செய்வாரான்னு ஜெபிக்கலாம், விசுவாசிப்போம். கர்த்தர் அதை செய்வார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த சபையில் இன்னொரு விசேஷம், இந்த சபையை ஆண்டவர் ரொம்ப நேசிச்சார். 9 மறுபடியும் வாசிக்க பார்க்கலாம். இதோ யூதர் அல்லாதிருந்தும் தங்களை யூதர் என்று பொய் சொல்லுவர்களாகிய சாத்தானுடைய கூட்டத்தாரில் சிலர் உனக்கு கொடுப்பேன். இதோ அவர்கள் உன் பாதங்களுக்கு முன்பாக வந்து பணிந்து நான் உன்மேல் அன்பா இருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன். நான் உங்களை நேசிக்கிறேன் என்பதை எப்படி அறிந்து கொள்வார்கள்? நான் உங்களுக்கு செய்கிற கிரியைகள், நான் உங்களுக்கு செய்கிற அற்புத அடையாளங்கள், ஜெபத்தை கேட்கறது, உங்களை ஆசீர்வதிக்கிறது, இது எல்லாவற்றையும் பார்த்து உங்களை நேசிக்கிறதை அறிந்து அவர்கள் உன் தயவை நாடி வருவார்கள். என்ன அருமையான வார்த்தை. கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகள் சொல்லிக் கொள்வார்கள். அது ஆண்டவர் இந்த வருஷத்தில் செய்வார்னு நம்ம விசுவாசி. கர்த்தர் உங்களுக்கு செய்வாருங்க. பிரைஸ் மட்டுமல்ல, கொஞ்சம் பலனுள்ள இந்த சபைக்கு தான் கர்த்தர் சொல்கிறாருங்க, நீங்கள் 3:12 வாசிவார், உங்களை நான் தூணாக்குவேன். யாரங்க?
கொஞ்சம் பலன் இருக்கிற சாதாரண இந்த பிலதெல்பியா மக்களுக்கு கர்த்தர் சொல்ற, உங்களை நான் தூணாக்குவேன். ஹல்லேலூயா! எத்தனை ஒரு ஆசீர்வாதம். ஆகவே இந்த வருஷத்தில் பலகீனப்பட்டிருக்கலாம், எல்லாத்தையும் எழுந்து கூட இருக்கலாம். ஆனால் பரிசுத்தமாயிருங்கள், ஜெபியுங்கள், வசனத்தை நம்புங்க, விசுவாசிங்க, வசனத்தின்படி வாழ பிரயாசப்படுங்கள். கர்த்தர் உங்களை தூணாக நிறுத்துவார். நீங்கள் அசைக்கப்படுவதில்லை, நீங்கள் நாணலாக இருக்கப் போவதில்லை. நல்ல கேதுரு மரமாக கர்த்தர் வைப்பார். நீதிமான் பனை போல செழித்து கேதுரை போல வளருவார். அப்படி செழிப்பாக கர்த்தர் வைப்பார். உங்கள் காலடிகள் உறுதியாக இருக்கும், உங்கள் திட்டங்கள் தீர்மானங்கள் உறுதியாக இருக்கும். ஸ்தோத்திரம். ஒன்றும் வழுவி போகாது. கர்த்தர் சொல்ற நல்ல வார்த்தையை விசுவாசிங்க, கர்த்தர் உங்களை காப்பாற்றுவாராக. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். மூன்றாவது, சோதனை காலத்துக்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். 3:10. இப்போ அந்த வாக்குத்த விசுவாசிங்க. 3:10. என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேல் எங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். சோதனை காலத்துக்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். இந்த வாக்குத்தத்தத்தில் 2 பகுதி இருக்கு பாருங்க. ஒன்று, சோதனை காலம் பூமி எங்கும் வர இருக்கிறது. பூச்சக்கரம் எங்கும் வர இருக்கிற சோதனை காலம் என்றால் சோதனை காலம் பூமி எங்கும் வர இருக்கிறது. 2வது செய்தி, இதில் நீ பாதிக்காதபடி நான் உன்னை காப்பேன். இதில் நீ பாதிக்காதபடி நான் உன்னை காப்பேன் என்று இந்த 2 முக்கியமான செய்திகளை ஆண்டவர் சபைக்கு சொல்றார். இதில் நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான ஒரு வார்த்தை இருக்குங்க. கர்த்தர் சொல்றாருங்க, சோதனை காலத்திலிருந்து காப்பார் என்று சொன்னால், இதில் கிரேக்கத்தில் இந்த சோதனை காலத்தில் இருந்து என்று சொன்னால் கிரேக்கத்தில் அதுக்கு ஏக் அப்படின்னு ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. டெரியோ ஏக். இந்த ஏக் என்று சொன்னால் அவுட் ஆஃப் ஆர் அவுட் ஃப்ரம் ஆர் எனி ஃப்ரம், அவே ஃப்ரம் ஆர் அவே ஃப்ரம். அதாவது இதிலே இருந்து உன்னை நான் காப்புவேன், உலகத்தில் இருந்து உன்னை நான் காப்பாற்றுவேன். நீங்கள் அப்போஸ்தலர் 26:18 கொஞ்சம் வாசிங்க. அப்போஸ்தலர் 26:18 அது ஒரு ஆதார வசனம் அங்கே இருக்குது. அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் இருளை விட்டு ஒளி. இப்ப இருளிலே இருந்து பாதுகாப்பது போல அதே கொலோசியர் 1:11 அது இருக்குது. இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமார ராஜ்யத்துக்கு உட்படுத்துமா இருக்க பிதாவை ஸ்தோத்திரிக்கிறேன். இருளை விட்டு வெளியே எடுப்பது போல் கர்த்தர் சொல்கிறார், உங்களை அந்த சோதனை காலத்திலே இருந்து வெளியே எடுத்து நான் காப்பாற்றுவேன் என்று சொன்னால், இனி இந்த உலகத்துக்கு வரப்போகிற உபத்திரவ காலத்திலிருந்து சபையை நான் பாதுகாப்பேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகை ராப்சர் வர இருக்கிறது. அதற்கான எல்லா அடையாளம் நடந்து விட்டது. ரகசிய வருகைக்கு பெரிய அடையாளம் கிடையாது, வசனம் தான் அடையாளம். இதெல்லாம் பார்க்கும் பொழுது ரகசிய வருகை மிக சமீபம், ரகசிய வருகை நிச்சயமாக இருக்கிறது. அந்த ரகசிய வருகைக்கு பிறகு சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு ஆண்டவராக இயேசு ரத்தத்தால் கழுவப்பட்டு பரிசுத்தமாக ஜீவிக்கிற அந்த தேவ ஜனத்தை, மனவாட்டி சபையை கர்த்தர் எடுத்துக்கொண்ட பிறகு இந்த உலகம் 7 வருஷம் உபத்திரவ காலத்துக்கு போகும், அந்தி கிறிஸ்து காலத்துக்கு போகும். அதான் வெளிப்படுத்தும் விசேஷம் 6ஆம் அதிகாரம் 19 அதிகாரம் வரலாம். என்ன அந்த உபத்திரவ காலத்து என்னெல்லாம் நடக்கும் என்று விவரிக்கப்பட்டிருக்கிறது. யுத்தங்கள், பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், ஆக பயங்கரமான மரணங்கள் என்று நாம் எதிர்பாராத அளவுக்கு கொடுமை உபத்திரம். அதுக்கு பேர் தான் உபத்திரவ காலம். அந்த உபத்திரவ காலத்துக்கு நான் உன்னை காப்பாற்றுவேன். அந்த உபத்திரவ காலத்துக்கு சபை பிரவேசிப்பதில்லை. அந்த உபத்திரவ காலம் வருவதற்கு உன்னவே எடுத்துக்கொள்வேன் என்று உபத்திரவ காலத்திலிருந்து நான் தப்புவிப்பேன் என்று சொல்கிறார். சுருக்கமாக சொல்ல போனால், ஆக உண்மையுள்ள சபைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், இன்றைக்கு உன்னை காப்பேன் என்று சொன்னால், வெளிப்படுத்தல் 6ஆம் அதிகாரத்திலிருந்து 19 அதிகாரத்தில் என்னெல்லாம் சொல்லப்பட்டு உபத்திரவங்க, பாடுகள், வேதனைகள், மரணங்கள், பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், இருள், அந்தகாரம் எதிர்கொண்டு எல்லாவற்றுக்கும்
தேவன் சபையை காக்க போகிறார். அப்படிப்பட்ட சபையிலே நீங்கள் அங்கமாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட சபைக்கூட்ட மக்களா ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்று சபைக்குட்பட்ட மக்களா இருக்க வேண்டும். அவர்களை காப்பாற்றுவே தான் கர்த்தர் சொல்றார். உங்களுக்கு உபத்திரவ காலம் இல்லை. உபத்திரவ காலத்துக்கு நிறைய வசனம் இருக்குங்க. நீங்கள் தானியேல் 12:1, எரேமியா 30:7, யாக்கோபுக்கு கட்டுக்காலம், ஜேக்கப்ஸ் ட்ரபிள்னு வாசிக்கிறோமே, இதெல்லாம் உபத்திரவ காலத்தை குறிக்கிறது. சரி, எப்படி காப்பாற்றுவார்ங்கிறத ஒரு வார்த்தையை சொல்லி நான் உங்களுக்காக அதிகமாக ஜெபிக்க விரும்புகிறேன். இந்த வருஷத்துல வருகைக்கு ஆயத்தமாக இருக்கணும். இப்படி சொல்றதுனால இந்த வருஷம் வருன்னு சொல்லிட்டான்னு தப்பான்னு நினைக்கப்படாது. எப்போ ஆயத்தமாக இருக்கணுங்க என்பதை வருகை குறித்து ஊழியக்காரர்கள் பேசணும், கேட்கணும். எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கணும். விழித்திருங்கள், ஜெபம் பண்ணுங்கள், ஆயத்தமாருங்கள். ஆண்டு இயேசு சொன்ன வார்த்தை, எச்சரிக்கையாருங்கள். ஸ்தோத்திரம். எப்படி காப்பாற்றுவாரா? 2 விதத்தில். நோவாவை போல் காப்பாற்றுவார், ஏனோக்கை போல் காப்பாற்றுவார். நோவா எப்படி காப்பாற்றப்பட்டார்? பேழையை உண்டு பண்ணி மிகப்பெரிய ஜலப்பிரளயத்திலே இருந்து அந்த ஜலப்பிரளயத்தின் மத்தியிலே இருந்து காக்கப்பட்டவர் நோவா. அதை போல் உபத்திரவ காலத்திலே இஸ்ரவேல் ரட்சிக்கப்படுவார்னு வாசிக்கும். ரோமர் 11:20 வாசித்தோம். அப்படி உபத்திரவ காலத்திலே ரட்சிக்கப்படுகிற அந்த யூதர்களை கர்த்தர் காப்பாற்றுவார். அவர்களுக்கு அழிவில்லாமல் காப்பாற்றி வழிநடத்துவார் என்று நோவாவை ஜலப்பிரளயத்திலிருந்து காப்பாற்றினது போல் உபத்திரவ காலத்தின் மையத்திலிருந்து ரட்சிக்கப்பட்ட ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட யூதர்களை கர்த்தர் காப்பாற்றுவார். 2வது, ஏனோக்கை போல காப்பாற்றுவார். ஏனோக்கை எப்படி காப்பாற்றினார்? ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். அது இன்றைக்கு இருக்கிற சபைக்கு அடையாளங்க. சபை எடுத்துக்கொள்ளப்பட போகிற காரியங்களுக்கு அடையாளம் அது. நீங்கள் எபிரெயர் 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் கொஞ்சம் வாசிக்க பார்க்கலாம். 11:5. விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். பார்த்தீங்களா? அப்படி ஏனோக்கு எப்படி மரணத்தை காணாமல் எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அதை போல் திருச்சபை உபத்திரவ காலத்துக்குள்ளே பிரவேசியாமலே வேதம் சொல்கிறது. பிலிப்பியர் 3:20-21 வாசித்து பாருங்கள். நமது அற்பமான சரீரத்தை தமது மகிமையான சரீரத்துக்கு இணையாக மறுரூபப்படுத்துவார். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 51-52 வசனங்கள், 1 அதிகாரம் 13-18 வசனங்கள், யோவான் சுவிசேஷம் 14:1-3 வசனங்கள், இவைகளெல்லாம் ரகசிய வருகைக்கு என்று கர்த்தர் சொன்ன அற்புத வார்த்தை. இந்த வாக்குத்தத்தங்களின்படி ஏனோக்கு மரணத்தை காணாமல் எடுத்துக்கொள்ளப்பட்டது போல நாம் மரணத்தை காணாமலேயே மறுரூபமாகி இயேசுவோடு நாம் போவோம். ஹல்லேலூயா! மட்டுமல்ல, கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது உயிரோடு இருந்து நாம் இயேசுவோடு போய் என்னால் அவரோடு கூட இருப்போம் என்ற மகிமையான வாக்கு தத்தம் தான். நான் உங்களை காப்பாற்றுவேன் என்றால் எவ்வளவு ஆச்சரியமான ஒரு வார்த்தை பாருங்க. ஆகவே இதை கேட்கிற அருமையான கத்திரி பிள்ளைகளே, இன்றைக்கு இதை கேட்கிற உங்களுக்கு மட்டுமல்ல, ஒவ்வொரு கத்த சொல்ற அன்னைக்கு வருகைக்கு ஆயத்தப்படணும். உலகத்தை வரப்போகிற மிகப்பெரிய சோதனை காலம், உபத்திரவ காலத்துக்கு தப்பிக்கணும். எப்பொழுது வருகைக்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா! சில வார்த்தைகளை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். அப்படி உண்மையாக இருந்தால், உத்தமமாக இருந்தால், வசனத்தை மறுதவியாமல் கீழ்ப்படியுள்ள மக்களாக இருந்தால், பரலோகமே ஒரு பெரிய பாதுகாப்பை நமக்கு கொடுக்கிற இந்த வருஷத்தை என்ன நடக்கும் யாருக்கு தெரியாது. அது பூகமோ அல்லது சுனாமியோ அல்லது எந்த விதமான வைரஸோ நமக்கு தெரியாதுங்க. என்ன நடக்கும்னு தெரியாது. ஆனால் பரலோகத்தின் மிகுந்த பாதுகாப்பு நமக்கு உண்டு. ஆண்டவர் இயேசு சொன்னார். யோவான் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 33 என்ன சொல்லுகிறதுங்க? சோத்திரம், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆகிலும் திடன் கொள்ளுங்கள், நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன். அப்ப இயேசு சொல்ற வார்த்தை. இன்னொரு அற்புதமான வார்த்தை இருக்கு. யோவான் 17:15 கொஞ்சம் வாசிங்க பார்க்கலாம். யோவான் 17:15. நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக் கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் நீர் அவர்களை தீமை நின்று காக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். தீமை நின்று காக்கும்படி இந்த உலகத்திலே நாம் இருக்கும் பொழுது சோத்திரம், எத்தனை பெரிய தீமை போராட்டம் வந்தாலும் அவைகள் மத்தியிலே நம்மை காப்பாற்ற கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். வியாதி, போராட்டங்கள், விபத்து, ஆபத்துகள், நாசமோசம் நிரம்பினது உலகம். அப்படிப்பட்ட எந்த உலகம் பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம். கர்த்தர் சொல்கிறார், கர்த்தர் உங்கள் மேல் உதிப்பார். பூமியிலே இருள் பூமியை மூடலாம்,
பயப்படாதீங்க, கர்த்தர் உங்கள் மேல் உதிப்பார் என்றால் உலகத்தில் எத்தனை தீமை நடந்தாலும் சரி கலங்காதிருங்கள். அவர்கள் மத்தியிலே கர்த்தர் நம்மை காப்பாற்றுவார், கர்த்தர் நம்மை காப்பாற்றுவார். ஆண்டவர் இயேசு சொன்ன வார்த்தை மத்திய 10ஆம் அதிகாரம் 28, 29 வாசித்து பாருங்க. உங்கள் தலையில முடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது, அவள் ஒன்றாக சித்தம் இல்லாமல் கீழே விடாது. அநேக அடைக்கலாம் கீழே பாருங்க, நீங்கள் விசேஷமானவர்கள். பார்த்தீங்களா? பயப்படாதிருங்க. வியாதிக்காக விபத்துக்காக கர்த்தர் சொல், நான் உங்களை காப்பேன். உங்கள் தலையில முடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது, பயப்படாதிருங்கள். ஹல்லேலூயா.